ஏதி எடுப்பாங்க இவ்வளவு நேரத்து வரைக்கும் இருந்தாலும் ஒளிஞ்சு போனாலும் தெரியலையே. பத்திரிக்கை கொடுத்துட்டு வரேன், வீட்ல ஒழுங்கா இருங்கன்னு சொல்லிட்டு போனேன். அதுக்குள்ள பியாதி எடுத்துட்டு பையனை எடுத்து இருந்தாலும் ஓடி இருக்காளுல. என் மகன் வழியில கூட்டிட்டு போயிருக்காளுவே. அவனுவ வீடும் குடியுமா ஒழுங்கா இருப்பானுவே. அவன் வழியில சேர்த்து இழுத்துட்டு போயிருக்காளுவே. என்னால போனாலுவேன்னு தெரியல. இன்னைக்கு வரட்ட அதுக்கு பிறகுதானே இருக்கு 2 பேர்த்துக்கும். என் மகன் சிலுப்பாலையில காணு. இன்னைக்கு வரட்டும். இதுதான் முதல் கடைசியமா இருக்கணும். இதுக்கு மேல இந்த வீட்டு வாசல தாண்டி சொல்லாம கொள்ளாம எவ்வளவு வெளிய போக கூடாது. வரட்டும் கால முறிச்சு அடுப்புக்குள்ள வச்சிரி. நானும் பாத்திருக்கேன் கேட்டிருக்கேன், இப்படி ஒருத்தையும் பார்த்தது இல்லம்மா. பானியகாரி எப்ப வெளிய போவா நம்ம பயணம் போலான்னு இருந்திருக்காளுவே. நான் அப்படி போனாலும் இப்படி எல்லாம் ஓடி இருக்காளுவே. வரட்டும் பாட்டி வந்தாச்சா? பயணம் போயிட்டு வந்தாச்சா? ஆமா, கையில என்னது இது? பையா இருக்கு. எம்மா அது கடைக்குதாம்மா. என்னது கடைக்கா? நம்ம வீட்ல மளிகை ஜாமான் என்ன இல்லாமலையா இருக்கு? எம்மா மளிகை கிடைக்கலம்மா, துணி கிடைக்கி. என்னது துணி கடைக்கா? பாட்டி துணி கடைக்கு மட்டும் இல்ல, நாங்க நாய் கடைக்கு போனோம், ஹோட்டலுக்கு போனோம். நான் பீஸா சாப்பிட்டேன். என்னது பீஸா? கறியா தின்ன? இல்ல பாட்டி, பீஸா பெரிய தர. என்னது இதெல்லாம்? எம்மா அது வந்து நாங்க கடைக்கு போனியேன்னு சொல்லியா? போனியல? அதெல்லாம் ஒண்ணு பாவலத்தே. அதான் ஆர்ந்து சொல்லியானே நாங்க கடைக்கு போனியேனே. ஏத்தே நாங்க கடை வழியா போனதே அதான் அவன் சொல்லிட்டு இருக்கான். இல்ல பாட்டி, நாங்க கடைக்கு உள்ள போனோம். இல்ல அருள் போய் வச்சு சும்மா இருல, பாட்டிக்கிட்ட சொல்லாத. ஏ கோமரி, என்னது சொல்லாதங்க? சீ, கிழவிக்கு சரியான பாம்பு கதை இருக்கும் போல்க. மெதுவா பேசுனது காதல் கேட்டுட்டேன். சொல்லுங்க, என்னால போயிட்டு வாரியே? பெரிய தர நாய் கடைக்கு கூட்டிட்டு போனியா? ஏத்தே அதான் நான் போவேலன்னு சொல்லியல்ல. பாட்டி அம்மா போய் சொல்றாங்க. அம்மாக்கு நாங்க போய் கம்மல் எடுத்துட்டு வந்தோம். இல்ல வாய் மூடிட்டு இருக்க மாட்டியோ? சின்ன பையல எதுக்கு மிரட்டியா நீ? அப்போ கம்மல் எடுத்துக்க. பெரிய தர என்ன இதெல்லாம்? உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு சீதனமா கொடுக்க கார் வாங்கணும், ரூபாய் வச்சியான்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னடா இந்த மாதிரி அனாவசியமான செலவெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? இப்போ எதுக்கு உன் பொண்டாட்டிக்கு கம்மல்? எம்மா அது வந்து நான் கார் வாங்க தான் கொஞ்சம் காசு வச்சிருக்கேன்னு சொன்னேன். சரோஜா தான் கம்மல் இல்லன்னா அதான் கூட்டிட்டு போய் கம்மல் வாங்கி கொடுத்தேம்மா. ஆமா, இவளுக்கு ஒண்ணே இல்லாம போயிரும். ஏ கோமரி, உங்க அம்மா வீட்ல போட்டு அனுப்புற கம்மலை என்னால தூக்கி எறிஞ்ச? உங்க அம்மாட்டே கொடுத்துட்டியா? அதுவும் இருக்குதே, அது பழசாயிட்டு புதுசு இல்ல. அதான் புதுசா ஒரு நல்ல கம்மலை வாங்கிட்டு வந்தேன். வாங்குவா, என் மகளுக்கு நான் கல்யாணத்தை எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நான் இது கம்மலை செயின் மாத்திரன்னு வாங்குவா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? இந்த வீட்ல நான் ஒருத்தி இருக்கேன்னு நினைப்பு இருக்கா இல்லையா உங்களுக்கு? இருக்கிய அதுக்கு ஒரு கம்மல் கூட வாங்கி போடக்கூடாதோ? சில்பாக்கு கார் கேட்டவள மாப்பிள்ளை வீட்ல நீங்களா ஆசைப்பட்டு கிடக்குறீங்களா? அது மாதிரி எனக்கும் சிமிக்கி போடணும்னு ஆசை வந்துச்சு. அதான் என் புருஷனை கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வந்தேன். ஆமா, வாங்குவா, நல்லா வாங்குவா. மரியாதையா அந்த சிமிக்கிய என்கிட்ட கொடு. என் மகளுக்கு போடணும். நானும் சில்பாக்கு வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நீ வாங்கிட்டு வந்துட்டா நல்ல வேலை. பா அந்த கம்மலை. எத்தே நான் ஒன்னும் சில்பாக்கு வாங்கல, எனக்கு தான் வாங்கியிருக்கேன். ஆமா, வாங்குவா. இப்ப கல்யாணம் முடிய போறது அந்த பிள்ளைக்கையில உனக்கு கோமரி. வாங்குனாரா நல்லா வாங்குவா. மரியாதையா அந்த கம்மலை என் மகளுக்கு கொடு. அவளுக்கே நகை ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆமா, அவளுக்கு கம்மியா இருக்கு, எனக்கு மட்டும் ரொம்ப அதிகமா இருக்கு. எனக்கே நகை ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கு. அதான் ஒரு சிமிக்கி கம்மலாவது கொஞ்சம் பெருசா வாங்கி விடுமேன்னு வாங்கிட்டு வந்தேன். அதே அவளுக்கு கேக்குறியா? அதெல்லாம் தர முடியாது. ஆமா, தர மாட்டேன். என் மகன் கார் வாங்குறதுக்கு சேர்த்து வச்சிருந்த ரூபாய் எடுத்துட்டு போய் கம்மலை வாங்கிட்டு வந்திருக்கா. நான் விட்டுருவேன் நினைச்சியா? மரியாதையா கொடுத்துரு. ஏங்க என்ன பேசியா பாருங்க உங்க அம்மா. நான் எவ்வளவு ஆசைப்பட்டு அது எனக்காக வாங்கினேன். உங்க தங்கச்சி கொடுக்க சொன்னா என்ன அர்த்தம்? சரோஜா, ஷில்பா கல்யாணம் முடிய போதுல குடு, பிறகு வேணா உனக்கு வாங்கி தரேன். ஆமா, நல்லா வாங்கி தருவிய. எனக்கு நீ வாங்கினதை கொடுக்க முடியாது, இது எனக்கு வேணும். அவளுக்கு என்ன இன்னொன்னு உங்ககிட்ட ரூபா இருந்தா வாங்கி கொடுங்க. எல்லாரும் வா உள்ள போவோம். பாருல எப்படி ஓடியா பாரு கம்மலை கொண்டுட்டு. நீ அவளுக்கு எனக்கு தெரியாம கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துருக்கானே. ஒரு பெரிய மனுஷன் இந்த வீட்ல இருக்கே. யார்ட்ட கேட்கணும்? உங்க அப்பாட்ட கேட்கணும்னு அறிவு வேண்டாம். கம்மல் வாங்கி கொடுத்தான கம்மல். இங்க பாரு பெரிய தர, நீ என்ன செய்வியோ ஏன் செய்வியோ எனக்கு தெரியாது. ஒரு தங்கச்சிக்கு கார் வாங்கி தந்தே ஆகணும். ஏம்மா அந்த ரூபாய்க்கு அவ கம்மல் வாங்கிட்டா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. பொண்ணாட்டிக்கு விட்டு புடவை எடுக்கவும் நகை எடுக்கவும் ரூபா வருதுல்ல. தங்கச்சி கல்யாணத்துக்கு கார் வாங்குறதுக்கு ரூபா வரணும். கல்யாணத்தன்னைக்கு மண்டப வாசல்ல கார் வந்து நிக்கல. அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆமா, உன் தங்கச்சிங்க
தங்கச்சியா நான் கூட்டிட்டு போலமா? உன் தம்பி எங்கலே? அவனும் என் கூட வரலையே. அவனையும் காணோம், பொண்டாட்டியும் காணோம், பிள்ளையும் காணோம், சிலுப்பாவையும் காணோம். ஏமா அப்படின்னா தங்கச்சியை கூட்டிட்டு தம்பி எங்கேயாவது வெளியே போயிருப்பானா இருக்கும். அதிசயமா தான் இருக்கு இந்த வீட்ல நடக்கிறதுல. ரொம்ப அதிசயமா தான் இருக்கு. சொல்லாம கொள்ளாம இப்படியே பயணமாங்க. வாரட்டை இன்னைக்கு வச்சுக்கிறீ. வாரமா வா. என்னப்பா துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீல? கேள்விப்பட்டேன் அம்மாட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டியே. ஏம்மா அது வந்து எம்மா சத்தியா சுவானி போய் சாப்பிடுங்கம்மா போங்க. அங்க சித்தி இருப்பா சோறு போட்டு தருவா. சரி பாட்டி. என்னையா ராமா இதெல்லாம் புதுசா இருக்கு. நம்ம வீட்ல இப்படி தனித்தனியா போய் ஒருத்தரா எடுத்தது கிடையாது துணிமணில. நீ என்னப்பா புதுசா ஆரம்பிச்சிருக்க? மூத்த பையங்கிறதுனாலயா? ஏம்மா அப்படி இல்லம்மா, குஷ்பு தான் கூப்பிட்டா துணி எடுத்துட்டாங்கன்னு கேட்டாளா. அதுக்கு வீட்ல யார்ட்டையும் கலந்து பேசாம நீங்க பாட்டுக்கு பேர்வீங்களப்பா. நான் பெத்த தாய் ஒருத்தி இந்த வீட்ல இருக்கு. என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்காண்டமாக்கா. எதுக்கு போய் கேட்கணும்? அதான் இப்ப எல்லாரும் தனித்தனியா எடுக்காம நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்றீங்கல்ல. நாங்க மட்டும் எதுக்கு உங்ககிட்ட வந்து அனுமதி வாங்கணும்? எங்களையோ எங்க இஷ்டத்துக்கு இருக்க விடுங்க. என்னப்பா ராமா இப்படி பேசியா குசுப்பு? ஏம்மா குஷ்பு ஆனந்த் துணி எடுத்துட்டு வந்தான்னு சொன்னாமா. சரோஜினிக்கு சேலை எடுத்து கொடுத்தானாம்ல, நீங்களும் அது சரின்னு சொன்னீங்களாம்ல. அதான் குஷ்பு எனக்கும் சேலை எடுத்தாங்கன்னு கேட்டா. அப்படியே பிள்ளைகளுக்கும் எடுத்து கொடுக்கலாமேன்னு கூட்டிட்டு போனேன். நீ கூட்டிட்டு போனே தப்பு இல்லப்பா. ஆனா இந்த வீட்டுக்குள்ள போட்டி வருது பத்தியா, இதுதான் தப்பு. ஆனந்த் ஏதோ பண்ணிட்டான் தெரிஞ்சே தெரியாமையா. நீயும் போட்டிக்கு பண்ணிருவியா? ஏம்மா போட்டிக்கெல்லாம் இல்லம்மா, குஷ்பு தான் கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆச்சு, நீங்களா கூட்டிட்டு போய் ஏதாவது வாங்கி தரீங்களான்னு கேட்டா. அதான் சரி நான் கூட்டிட்டு போய் வாங்கி தரேன்னு கூட்டிட்டு போனேன். உங்ககிட்ட கேட்காதது தப்புதாம்மா. ஆமா, உங்க அம்மாட்ட கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுங்க. மத்தவி எல்லாம் பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டு கூட குற்றமே செய்யாத மாதிரி அவிய பாட்டுக்கு இருப்பாவ. நாம இந்த ஒரு சின்ன விஷயத்த பண்ண உடனே மன்னிப்பு கேட்கணும். ஏல குசுப்பு இந்த வீட்ல அப்படி யார் என்ன பெரிய தப்பு பண்ணிவிட்டா? அந்த சரஞ்சினி போட்டுட்டு வந்தது மொத்தமும் கவரிங் நகை. அது சரின்னு சொல்லி அவள ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் கேட்கவே இல்ல. அவிய அம்மையும் கேட்க இல்ல. அப்படியே ஏத்துக்கிட்டிய. ஆனந்த் குழந்தை சேலை வாங்கிட்டு வந்து கொடுத்தாவ அவளுக்கு. அதுவும் சரின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டிய. ஏன் புருஷன் எனக்கு வாங்கி தந்துட்டா மட்டும் பெரிய தப்பா தெரியுது உங்களுக்கு? ஏல குசுப்பு அந்த நாக விஷயத்தை பத்தி இதுக்கு மேல இந்த வீட்ல பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேனா இல்லையா? திரும்பவும் அதை இழுத்துக்கிட்டு வரியா எதுக்கு? இப்படியே சொல்லியே எங்க வாயெல்லாம் அடைச்சு வச்சிருங்க தேய். ஆனா அவியெல்லாம் அவிய இஷ்டத்துக்கு இருப்பாவ. நாங்க மட்டும் தான் இந்த வீட்ல எதுவுமே செய்யக்கூடாது. ஏல அவிய ரெண்டு பேரும் கல்யாணம் முடிஞ்ச புதுசு ஒரு விவரம் இல்ல ரெண்டு பேருக்கும். ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ ஆசைப்பட்டவன் பொண்டாட்டிக்கு அவனே போய் ஒரு சேலை எடுத்துட்டு வந்துட்டான். அதுக்காக பாட்டி போட்டுட்டு நீ மோனை கூட்டிட்டு போய் ஜவுளி கடையில போய் துணி எடுத்துட்டு வந்தா போல்க. இது உனக்கே நல்லா இருக்கான்னு இந்த வீட்டு மூத்த மருமவா. இந்த வீட்டு முறை என்ன, என்ன நடக்குது, என்ன பண்ணுவான்னு ஒண்ணும் தெரியாது உனக்கு. நீ மட்டும் உன் புருஷனை இழுத்துக்கிட்டு போயிட்டியே. உன் அக்காக்காரி இந்த வீட்ல தானே இருக்கா. அவளுக்கு ரெண்டு சின்ன பிள்ளைகள் இருக்கதானே செய்யுது. அதுவளை பத்தி நீ யோசிச்சு பாத்தியாளா? சரி அததான் விடு. ஏன் மோவ ஒருத்தி கல்யாணம் முடியாம இந்த வீட்ல இருக்காளா, அந்த பிள்ளைய பத்தி யோசிச்சு பாத்தியா? எத்தே, அதான் அவிய தனியா போக ஆரம்பிச்சிட்டாவல. எல்லாரும் இனி தனித்தனியா போய் எடுப்பாவ. வேணும்னா அஞ்சலியா ஒரு நாளே அனுப்பி விடுங்க. கூட்டிட்டு போய் நாங்க சேலை எடுத்து கொடுக்கோம். அப்படியா? அந்த அளவுக்கு ஆகி போச்சு இந்த வீட்ல அப்ப. அப்ப எதுக்குலாம் கூட்டு குடும்பமா இருக்கணும்? இதுக்கு ஆளாளுக்கு நீங்க ஒரு தனித்தனி வீட பார்த்துட்டு போக வேண்டியதானே? ஏம்மா மன்னிச்சிருங்கம்மா, தப்புதான். இங்க பாரு ராமா, உன் பொண்டாட்டி கூப்பிட்டாங்கக்காக என்கிட்ட ஒரு வார்த்தை கலந்து பேசாம நீ கூட்டிட்டு போயிருக்கா பத்தியா? நீ பெரிய தப்பு பண்ணிட்ட ராமா. இந்த வீட்டுக்கு நீனும் உன் பொண்டாட்டியும் தான் முன்மாதிரியா இருக்கணும். இப்படி ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு செய்வீன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உன் மேல நான் வச்சிருந்த நம்பிக்கையே நீ இழந்துட்ட. ஏம்மா மன்னிச்சிருங்கம்மா, இனி இந்த மாதிரிலாம் நடக்காது. எதுக்கு இப்ப நீங்க மறுபடியும் மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கீங்க? ஆனந்த் குழந்தைக்கு இப்பதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அவரே தைரியமா போய் புடவை எடுத்துட்டு வந்து பொண்டாட்டி கொடுத்திருக்காரு. நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? நீங்க என்னைய கூட்டிட்டு போய் ஒரு சேலை எடுத்து வந்தது தப்பாகி போச்சு. இங்க பாரு குசுப்பு, நீ பண்ண வேலையால அந்த யாமினி பிள்ளைய சூர்யாவை கூட்டிட்டு சேலை எடுக்கிறதுக்கு போயிருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீதான், வேற யாரும் இல்ல. நீ ஆனந்த சொல்லாத, அந்த கதையை அப்படியே முடிச்சு விட்டுருக்கணும். நீ ஆரம்பிச்சதுனால தான் இதெல்லாம் நடக்குது சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீ இந்த மாதிரி வேலை பண்ணனா அந்த வீட்ல இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் எங்களையே குறை சொல்லுங்க. அவியெல்லாம் செய்யாம அவியலெல்லாம் ஒண்ணும் சொல்லிடாதங்க. இந்த வீட்ல நாங்க தானே உங்களுக்கு இழுச்ச வாயி. அதனால எங்களை தான் நல்லா பேசுவீங்க. இங்க பாரு ராமா, குசுப்பு பேச்ச கேட்டுட்டு நீனும்
சரிம்மா, இனி இப்படி ஒரு தப்பு நடக்காது. போ போய் சாப்பிடு. இந்த குசுப்பை இப்படியே விட்டோம்னா இந்த குடும்பத்தை பிரிச்சு நாசமாக்கி விடுவா. ஏனுமா அவ மேல ஒரு கண்ணு வச்சிட்டே தான் இருக்கணும். அத்தை வாமையம் நீ வாப்பா சூர்யா. என்ன துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஆமாம்மா. அத்தை உங்களுக்கு மாமாக்கும் சேர்த்தே ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டோம். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். இங்க பார்ப்பா சூர்யா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னம்மா? எப்ப நம்ம வீட்ல தனித்தனியா போய் அவியவியலுக்கு பிடிச்ச துணியை எடுத்து பழக்கம் இல்லப்பா. நம்ம குடும்பத்துல எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போய் தான் துணியை எடுத்துட்டு வருவோம். அதுதான் சந்தோஷமாவும் இருக்கும். இது கூட்டு குடும்பம் சூர்யா. தனித்தனியா போய்லாம் துணி எடுக்க கூடாதுப்பா. உங்க ரெண்டு பேருக்கும் நம்ம வீட்டோட முறை என்ன ஏதுன்னு தெரியாதுல்லப்பா. அதனால நீங்க இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒண்ணா பேட்டிய தனியா. இதுக்கு மேல எல்லாத்தையும் கலந்து பேசாம எதுவும் செய்யக்கூடாதியா. எங்க போனாலும் சரி அம்மாட்டையாவது யார்ட்டையா ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் போகணும். மா, கடைக்கு போயிட்டு அண்ணா கிட்ட சொன்னேம்மா, அவங்க கிட்ட தான் ரூபாயும் வாங்கினேன். சரிப்பா, நீ அன்னைட்டு வாங்கின. ஆனா வீட்ல இருந்து போகும்போது யார்ட்டையுமே சொல்லாம தானே போயிருக்கியே. வீட்ல சொல்லாமலாம் போய் எடுக்க கூடாதுப்பா. அம்மா, பெரியண்ணாவும் குஷ்பண்ணியும் துணி எடுக்க போறாங்கன்னு யாமினி சொன்னா, அதனால தான் நானும் கூட்டிட்டு போனேம்மா. சரிப்பா, இருக்கட்டும். உங்களுக்கு அத பத்திலாம் தெரியாதுல்ல. ஏனி இந்த மாதிரி தனியா ரெண்டு பேரும் போவாதங்க, சரியாப்பா? ஆ, சரிம்மா. அத்தை நாங்க எதுவும் தப்பு பண்ணிட்டோமோ? தப்புன்னு சொல்லலம்மா. எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படிதான் இந்த வீட்ல இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. தனித்தனியா அவிய இஷ்டத்துக்கு யாரும் எதுவும் செய்ய மாட்டாவே. அதனால நீங்களும் என்ன அது மாதிரி நடந்துக்கிடணும். அதைத்தான் சொல்லி வேற ஒண்ணும் இல்ல. எடுத்துட்டு வந்துட்டீல்ல, சந்தோஷமா விடுங்க. ஆ சரித்த. போயா சூர்யா, ரெண்டு பேரும் போய் சாப்பிடுங்க. ஆ, சரிம்மா. ஏங்க உங்க அம்மா எப்படி பேசுறாவ பாருங்க. நம்ம அப்படி என்னங்க தப்பு செஞ்சிட்டோம்? பிள்ளைகளுக்கும் நம்மளுக்கும் Dress தானே எடுத்துட்டு வந்தோம். என்னவோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி நிக்க வச்சு கேள்வி கேக்குறாவ. என்னங்க இதெல்லாம்? ஏன் இந்த வீட்டை விட்டு நம்ம வெளிய போவே கூடாதா? நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம வாங்கவே கூடாதா? எதுக்கு நம்மள மட்டும் இப்படி நடத்தியாவ அவிய? குஷ்பு, எங்க அம்மாட்ட நம்ம சொல்லாம போயிட்டோம்ல, அதான் கோவப்படியாவ. நான் வந்துட்டு அப்பவே சொன்னேன் எங்க அம்மாட்ட சொல்லிட்டு போலான்னு. நீ தான் அவிய போறாவ இவிய போறாவ, நம்ம மட்டும் போனா என்ன தப்புன்னு கூட்டிட்டு போயிட்டா. நான் நினைச்சிட்டே தான் இருந்தேன் எங்க அம்மா வருத்தப்படுவாவன்னு. இத்தனைக்கும் துணி கடையில இருந்து லட்சுமணனுக்கு போவான்னு அடிச்சேன். அவன் அம்மாட்ட சொன்னானா என்னன்னு தெரியல. இப்பதான் எங்க அக்காக்கு போன் அடிச்சேன். எங்க அக்கா உங்க தம்பி எல்லாரும் துணி கடைக்கு போயிருக்காவல. அப்படியா? உங்க அம்மா தான் அனுப்பி வச்சிருக்காவே. லட்சுமணன் என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவியெல்லாம் யார்ட்டையுமே எதுவுமே சொல்ல மாட்டாவே. நம்ம மட்டும் சொல்லாம போனா எல்லாருக்கும் தப்பாயிரும். என்னங்க நடக்கு இந்த வீட்ல? மொத்த எல்லாருக்கும் ஒண்ணு நம்மளுக்கு ஒண்ணுன்னு பார்க்காம ஆனது குழந்தை யார்ட்டையும் சொல்லாம கொள்ளாம புடவை எடுத்துட்டு வந்து நின்னாரு. உங்க அம்மா ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. இப்படி எல்லாம் சொல்லாம புடவை எடுக்க கூடாதுன்னு கூட சொல்லவே இல்லை. ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கா. உன் பொண்டாட்டி கொண்டு போய் குடுன்னு சொன்னாவே. ஆனா நம்ம போய் எடுத்துட்டு வந்து தப்பா போச்சு. இப்போ எங்க அக்கா உங்க தம்பி எல்லாரும் போய் துணி எடுக்க போயிருக்காவல. அவியெல்லாம் உங்க அம்மையை அனுப்பி விட்டுருக்காவ. அதெல்லாம் தப்பு இல்ல அவியலுக்கு. நம்ம போயிட்டு வந்தது மட்டும் தான் தப்பா போச்சு. இல்ல குஷ்பு, அவிய சொல்லிட்டு போயிருப்பாவெல்லாம் இருக்கும். நம்ம சொல்லாம போயிட்டு வந்துட்டு மத்தியா, அதான் எங்க அம்மா கோவப்படியாவ. அப்ப கூட கோவத்துல சத்தெல்லாம் போடலல்ல. ஏனே இப்படி எல்லாம் போக கூடாது, போகும்போது சொல்லிட்டு போங்கன்னு தானே சொன்னாவ. ஆமா, சொல்லிட்டு எல்லாரையும் கூட கூட்டிட்டு போனோம். அவ்வளவு பேரை கூட்டிட்டு போனா எங்கயாவது உருப்படியா துணி பார்த்து எடுக்க முடியுதா? இல்ல நினைச்ச நேரத்துக்கு போயிட்டு நினைச்ச நேரத்துக்கு வர முடியுதா? ஒருத்தருக்கா துணி தேடணும். நம்ம தேடி முடிச்சிட்டு உட்கார்ந்துருந்தாலும் எனக்கு செலக்ட் பண்ணுவாங்கன்னு ஒருத்தரா கூடுவாவே. சரி, அதுக்கும் போயிட்டு வந்துட்டு வீட்டு கிளம்பலான்னு பார்த்தா அவியல் கெடுக்கல இவியல் கெடுக்கலன்னு ஓடுவாவே. ஒரு நாள் ஆனாலும் ஒரு துணி உருப்படியா எடுத்துக்கிட முடியாது. இப்ப நம்ம 4 பேர் மட்டும் போனோம். எவ்வளவு அழகா சீக்கிரமா Dress பார்த்து எடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு வந்துட்டே இருந்தோம். எல்லாரையும் கூட்டிட்டு போனா இந்த நேரத்துக்கு போயிட்டு இந்த நேரத்துக்கு வர முடியுமா? காலையில போனா ராத்திரி ஆயிரும். குஷ்பு, அதுதானே சந்தோஷமா இருக்கும். எனக்கு அந்த சந்தோஷம் எல்லாம் பிடிக்கல. நம்ம குடும்பம்னு தனியா இருந்தாதான் எனக்கு பிடிக்குது. அப்படிலாம் சொல்லாத குஷ்பு, இது கூட்டு குடும்பம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது தான் நல்லது. எங்க அம்மா சொன்ன மாதிரி இனி எங்க போனாலும் எங்க அம்மாட்ட சொல்லிட்டு தான் போனோம். நம்ம இஷ்டத்துக்கு போய் இப்படி எல்லாம் எதுவும் வாங்கிட்டு வரக்கூடாது, சரியா? இனியாவது புரிஞ்சுக்க. வா, இஷ்டத்துக்கு நடக்காத. வா, வந்து சாப்பாடு எடுத்து வை. அப்போ எங்க அக்கா உங்க தம்பியை மட்டும் அனுப்பி விட்டுருக்காளா? அதுக்கு வேற என்னவா? அவிய சொல்லிட்டு போயிருப்பாவ, அதனால அனுப்பி வச்சிருப்பாவ எங்க அம்மா. நம்மளும் சொல்லிட்டு போயிருந்தா ஒரு வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டாவ. ஆமா, சொல்லிருக்க மாட்டாவே. எல்லாரையும் சேர்த்து மொத்தமா கூட்டிட்டு போங்க நம்ம கூட அனுப்பி விட்டுருப்பாவே. இல்லனா இப்போதைக்கு போக கூடாதுன்னு வீட்லயே நிறுத்தி வச்சிருப்பாவே. இதுக்காக யார்ட்டுமே சொல்ல வேண்டாம்னு உங்களை கூட்டிட்டு போனேன். இங்க பாரு குஷ்பு, கோவப்படாத. இனிமேட்லாம் அப்படிலாம் செய்யக்கூடாது. எங்க அம்மைக்கு இந்த விஷயம் பிடிக்கல, ஏன் எனக்குமே இந்த விஷயம் பிடிக்கல. இது கூட்டு குடும்பம். நான் இந்த வீட்டோட மூத்த பையன், நீ மூத்த மருமவா.
நம்ம தான் எல்லாருக்கும் முன் உதாரணமா இருக்கணும். நம்மளே இப்படி தப்பு பண்றது நல்லது இல்ல. இனியே அம்மைக்கு பிடிக்காத எந்த விஷயமும் செய்யக்கூடாது. இவ பேச்ச கேட்டு நான் போனேன் பாரு. என்னையதான் சொல்லணும். அண்ணா போயிட்டாங்க அண்ணி போயிட்டாங்கன்னு நீ கூட்டிட்டு போயிட்டா. இந்த வீட்டுல இப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குன்னு எனக்கும் தெரியாம போயிட்டு. ஷே, இப்ப எல்லாம் வேஸ்டா போச்சு. எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்குறதுக்காக தான் நானே தோட்டத்துக்கு போய் வேலை பாக்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு மொத்தமா இவளால வீணா போச்சு. நான் இவட்ட நல்லபடியா நடிக்கிறதுக்காக இவ கூப்பிட்டானே பின்னாடியே போயிட்டேன். இந்த வீட்டுல உள்ளவங்கள மறந்து தொலைச்சிட்டேன். சர்ப்ரைஸா அப்பாக்கும் அம்மாக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தா சந்தோஷப்படுவாங்கன்னு நினைச்சேன். அம்மா என்னடானா இப்படி சொல்லிட்டாங்க. எல்லாம் இவளாலதான். இவளும் இந்த வீட்டுல நல்ல பேர் வாங்கி தொலைக்க மாட்டா. என்னையும் நல்ல பேர் வாங்க விட மாட்டா. மொத்தமா நாசமா போச்சு. இவ பேச்ச கேட்டு நான் போயிருக்கவே கூடாது. நானே இந்த சொத்தை எப்படியாவது அடையணுங்கிறதுக்காக தான் இவ்வளவுக்குள்ள இந்த வீட்டுல நடிச்சிட்டு இருக்கேன். இல்லனா இவங்க கிட்ட நடிக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? இல்ல இவட்ட தான் நடிக்கணும்னு எனக்கு தலையெழுத்தா? எல்லாம் அந்த சொத்துக்காக தான். இந்த மாதிரி கெட்ட பேர் வாங்கிட்டு இருந்தா எப்படி சொத்து என் பேருக்கு எழுதி வைப்பாங்க? விடக்கூடாது. இவங்க எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கணும். அப்பதான் சொத்து எல்லாம் என் பேருக்கு வரும். உழைக்கிறேன், அதுக்காக உழைக்கிறேன். எல்லார்கிட்டயும் நல்ல பேர் எடுத்து சொத்தை என் பேருக்கு எழுதி வாங்குறேன்.